ஓட்ட கால்னா மாதிரி எங்களை ஏன்டா ஒதுக்கிப்பாங்க? சாரி, நீங்களாம் பேட் பேட். உங்களோட சேர்ந்தா அவ என்ன தப்பா நினைக்கிறான். எவ? அர்ச்சனா. லவ்விங் சார். அவ உன்னை லவ் பண்றான்றதுக்கு என்ன அத்தாச்சு? அதே லிப்ஸ், அதே எழுத்து. வாயில என்ன அல்வாவா? ஆமா. ஐயோ, நேத்து ராத்திரி நமக்கு கொடுத்த அதே அல்வாவை காலையில சுட வச்சு கொடுத்திருக்காளே. என்னடா சொல்ற? எந்தையா எம்பிரான் தம்பிரானோ இல்லினோடு. ஆல்படி ஓபன் கரோ. வீதமு தேங்க்ஸ். என்ன அதிர்ச்சியா? கமான். வீரபாண்டி கோட்டையிலே விடியும் காலை நேரத்திலே எல்லார் வாயிலும் அல்வா கொடுத்தாலே. பபபம் பபபம். ஏமாந்தது என்னோட சேர்த்து மொத்தம் 8 பேர் நினைச்சேன். ஆனா இப்ப நீங்க 9. பிகை ப்ராப்பர்லி. தக்காளி தக்காளி நாயதா தரும தக்காளி நாயதா அருக்கு சட்டில முறுக்கு சட்டை அழகான பசங்க. என்னையா என்னன்னு கேக்குறல்ல? பாப்பா எல்லாத்துக்கும் லவ் லெட்டர் குடுத்துச்சுன்னு கோவமா? எல்லாருக்கும் கொடுத்தது டூப்ளிகேட், உனக்கு கொடுத்தது தான் ஒரிஜினல். உனக்கு எப்படி தெரியும்? இதோ பாப்பா சொல்லி அனுப்பிச்சத. பாப்பா உனக்காக லைப்ரரியில தனியா காத்துக்கிட்டு இருக்கு. அர்ச்சனா, சொல்லுங்க. என்னால ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட தாங்கிக்க முடியாது. அதனால நான் எதையுமே ஆசைப்படுறது கிடையாது. விவரம் தெரியாத வயசுல நான் முதல்ல ஆசைப்பட்டது படிக்கணும்னு. அது நடக்கல. அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாம தான் இன்னமும் நான் காலேஜ் வாசலே நின்னுட்டு இருக்கேன். விவரம் தெரிஞ்சு நான் ஆசைப்பட்டது உன் மேல. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் கொஞ்சம் தண்ணி அடிப்பேன். கொஞ்சமாவா? கொஞ்சமாவா? நிறையவே அடிப்பேன். லோக்கல் ஃபாரின் வித்தியாசம் இல்லாம கண்ணா அப்படின்னு அடிப்பேன். ஆனா அது எதுலையுமே வராத போது நேற்று ராத்திரி நீ சொல்லிட்டு போன வார்த்தையில வந்தது. அந்த கிக்கு தலைக்கேறி நான் மிதந்துகிட்டே வந்தேன். இங்க எல்லாரு கையிலும் லவ் லெட்டர் பார்த்ததும் தலையில எலுமிச்சம்பழம் தேய்ச்ச மாதிரி அவ்வளவு கிக்கு சருன்னு இறங்கிடுச்சு. ஆனா எனக்காக நீ தனியா காத்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மது விளக்கே மறுபடியும் ரத்து பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். நிஜமாவா? சத்தியமா. நீ கண்ணுக்குள்ள ஒரு கள்ளுக்கடையே திறந்து வச்சிருக்க. அதனால கவர்மெண்டே கடையை மூடனா கூட நீ கண்ணை திறந்துட்டு இருக்க வரைக்கும் எனக்கு போதை ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த பசங்களுக்கு எல்லாம் லவ் லெட்டர் கொடுத்து ஏமாத்தின மாதிரி என்ன ஏமாத்திருந்தீனா நான் என்ன இருப்பேன்னு எனக்கே தெரியாது. பிளீஸ் அர்ச்சனா, இனிமே என்ன விளையாட்டு கூட ஏமாத்திராது. என்ன அர்ச்சனா இது? இங்கதான் யாருமே இல்லையே, அப்படியே இந்த பக்கம் திரும்ப மாட்டேங்கிற? நான் கூட இப்படிதான் அன்னைக்கு அந்த எலும்பு கூட பார்த்து பயந்துட்டேன். இது என்ன, அந்த சின்ன கிளி கொடுத்த லெட்டரை பார்த்துட்டு உன் ஃப்ரெண்ட் எவ்வளவு சூசைட் பண்ணிக்க போறான்னு நினைச்சு வந்தியா? நான் தான் சும்மா அது சும்மா விளையாட்டா. நான் கூட அப்படிதான் எல்லாத்தையும் விளையாட்டாவே எடுத்துக்குவேன். ஆனா உன் விஷயத்த மட்டும்தான் நான் சீரியஸாவே எடுத்துக்கிட்டேன். எனக்கு எந்த பொம்பளைய பார்த்தாலும்
அவ துணிக்குள்ள மறைஞ்சிருக்கிற. ஆனா உங்ககிட்ட மட்டும்தானா நான் மனச பார்த்தேன். நீ நல்ல சரக்கு நினைச்சு நான் உன் மேல ஆசைப்பட்டேன். ஆனா நீ எரி சாராயமா மாறி என் மனசை எரிச்சு என்ன மறுபடியும் மிருகமாக்கிட்ட. என்ன விட்டுடு. நோ, அந்த மாதிரி கெட்ட வார்த்தையே பேசக்கூடாது. இனிமே பேச்சே கிடையாது, மியூசிக் தான். புள்ளத்தாச்சியா, இந்தா இது உனக்கு, இது உன் வபத்துல இருக்கிற புள்ளைக்கு. ஏமா எனக்கு ரெட்ட குழந்தை தான் பிறக்கணும் என் வீட்டுக்கார் சொல்லியிருக்காரு. ஐயே, கூழுக்காக பிள்ளைங்களை பெத்துக்காதுங்கடி, அப்புறம் சோறு போட முடியாம அவஸ்தைப்படுவீங்க. ஏண்டி ஆடி மாசம் தான் முடிஞ்சு போச்சு, அப்பால இப்ப என் கூழ் ஊத்துறாங்க. அந்த அம்மாவோட பையன் அடிபட்ட ஆஸ்பத்திரியில 1 மாசமா சாவுற நிலைமையில இருந்தானா. அவன் உயிர் பழச்சா கூழ் ஊத்துறேன்னு வேண்டிக்கினாங்களாம். அதான் நான் எப்படிங்க வந்தேன்? ஆரம்பிச்சிட்டாம்பா. 25 வருஷமா தமிழ் சினிமாவும் சரி இந்தி சினிமாவும் சரி ஒரே டைலாக் தான். நான் எப்படிங்க வந்தேன்? என்ன யார் காப்பாத்தினா? அடே, அன்னைக்கு நீ அர்ச்சனாவை ரேப் பண்ணும்போது மேல இருந்து கீழே விழுந்துட்ட. அவதான் உன்னை காப்பாத்தி இங்க கொண்டாந்தா. அது மட்டுமா, முகுதம் பிரார்த்தனை கிளப்ல, குமுதம் பிரார்த்தனை கிளப்ல இங்க பேர் நலம் பெற வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கா. நான் படிக்கிறேன், ரிலாக்ஸ். என்னை உயிருக்கு உயிராக நேசித்து என் நினைவாகவே வாழ்ந்தவர் இன்று எந்த நினைவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் அவர் நினைவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உயிரற்ற அந்த உடலின் பெயர் அர்ச்சனா, என் உயிரின் பெயர் கே குலசேகரன். அவர் பூரண குணமாகி எங்கள் உயிரும் மெய்யும் ஒன்று சேர கூட்டு பிரார்த்தனை செய்யும்படி கண்ணீர் வற்றிய கண்களோடு வேண்டிக் கொள்கிறேன். இப்படிக்கு அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனா. டேய், இப்ப அவ எங்க இருக்கா? மேல போக வேண்டிய உன்னை காப்பாத்திட்டு அவ கீழே பார்க்கணும். தள்ளு, சீக்கிரம் தள்ளு, சீக்கிரம் தள்ளு. அட நீ தள்ளுப்பா. அர்ச்சனா, இப்ப எப்படி இருக்கு? பெயின் எல்லாம் பெட்டரா இருக்கா? என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இந்த குமுதத்தை பார்த்துட்டு நான் கண் கலங்கிட்ட தெரியுமா? ஏன் ஏதாவது ஜோக் படிச்சீங்களா? இல்ல, இது எனக்காக வேண்டிக்கிட்டு அந்த பிரார்த்தனை கிளப்ல. பிரார்த்தனை கிளப்பா? அது என்ன கிளப்? இங்க காட்டு, நான் பார்த்து சொல்றேன். இது இந்த பக்கத்துலதான் எங்கேயோ நான் பார்த்தனே. நடு பக்கத்துக்கு பக்கத்துல எங்கேயோ நானே பார்த்தேன். மேல் அட்டையில கூட பாக்யராஜோட படம் போட்டுட்டு இப்ப திடீர்னு காணுமே. என்ன அது மாயமா போச்சு? மேல இருந்து கீழே விழுந்ததுனால உங்க மண்டையில கிராக் விட்டுருக்கு போல இருக்கு. எதுக்கோ ஒரு தடவை டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கோங்க. ஐயோ, டைம் ஆச்சு. இன்னைக்கு எனக்கு பேஸ்கெட் பால் மேட்ச் இருக்கு. அத டிவில காட்டுறாங்க, முடிஞ்சா பாருங்க. இது ஐ லவ் யூ தான். அர்ச்சனா, நான் கூட லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. அந்த காதல் இளவரசிக்காக இந்த நெப்போலியனை மறந்துட்டானா? வார்த்தை இன்னைக்கு 2ல 1 கட்டுறேன். இத வந்துட்டாப்பல. வாடா மகனே, 1 வாரமா தண்ணி அடிக்க மாட்டேன்னு தபாய்க்கிற மாதிரி இன்னைக்கும் தபாச்ச. உங்க அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட பேச மாட்டான். என் பொண்டாட்டிக்கு மேல சத்தியம். எனக்கு பொண்டாட்டி அவர மேல நான் சத்தியம் பண்ணிருக்கேன். இனிமே குடிக்க மாட்டேன்னு. சாரி. இப்படி ஒரு அவமானத்துக்கு நானா இருந்தா நாக்கு பிடிக்க செத்துருப்பேன். எனக்கு வெக்கமா இருக்குது. நான் தண்ணி அடிச்சே செத்துருப்பேன். கொள்ளைய நீ ரெடி பண்ணிக்கடா.
குண்டு போட்ட துப்பாக்கியோட நான் ரெடியா இருக்கிறேன். டேய், இப்ப என்ன செய்ய போற? சுட போறேன். இன்னும் அப்பளமா? ஆ. அப்பால சுட்டுக்கலாம், இறக்கு. உன்னால சீரழிஞ்ச என் மவன் ஒரு பொண்ணால சீராய்க்கு நிக்கிறான்னு நான் சந்தோஷமாக்குறேன். நீ என்னடான்னா? நான் செத்துறேன். வானாயா, நான் சொல்றது கேளு. இல்ல, நான் செத்துறேன். வானாயா, நான் செத்துறேன். வானாயா. இல்ல, நான் செத்துறேன். சரி, சாவு. ஏண்டி, நான் செத்த மாரலட்சுமி அழுவியா? ஆஹா, எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் அப்பாலிக்கா செத்துக்கிறேன். மனசுக்கும் காதலுக்கும் தான் சம்பந்தம் இருக்கே தவிர காதலுக்கும் கலெக்டருக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. அப்புறம் இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல எங்க அப்பா தலைமையில 50 ஜோடிக்கு கலப்பு திருமணம் பண்ணி வைக்கிறாரு. அங்க இருக்கிற 4 பெரிய மனுஷங்களுக்கு மத்தியில நம்ம காதல சூரத்தேங்க உடைக்கிற மாதிரி நீங்க உடைக்கணும். சூரத்தேங்க உடைக்கிற மாதிரியா? எப்படி? அப்பா, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இன்னைக்கு மாமனார் வீட்டுல ஃபர்ஸ்ட் நைட்டா இல்லையான்னு பாருங்க. இந்த மங்களகரமான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி மங்கள நாளை மணமக்களிடம் எடுத்து தரும்படி மாட்சிமை பொருந்திய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க வாங்க, நல்ல கெட்டியா பிடிங்க. எப்போ கதை முடியும் போதான் வருவீங்க, இப்ப என்ன பாதியிலே வரீங்க? சூப்பர். டேய், யாரா நீ? இந்த பாரு, நான் எங்க மாமாவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பனோ அதே மரியாதையை உங்களுக்கும் கொடுப்பேன். ஆனா கலெக்டருக்கு மாப்பிள்ளைங்கிற மரியாதை நீங்க எனக்கு கொடுக்கணும், புரியுதா? மாப்பிள்ளையா? நீயா? நீங்க லா. புரியலையே. புரியாது. அங்க பாரு, மாமா மைக்க பிடிச்சு கடிக்க போறாரு. இன்ஸ்பெக்டர், அவரை கொஞ்சம் பேச விடுங்க. சார், கலெக்டர் சார், வணக்கம். உங்களுக்கு எல்லாம் மேடையும் மைக்கும் கிடைச்சதுன்னா உத்தமனா வேஷம் போட்டு ஊரையே ஊத்தி மூடிடுவீங்களே. என்ன ஜாதி மத பேதம் இல்லாம கலப்பு திருமணம் பண்ணி வைக்கிறீங்களா? அதுவும் இலவசமா? ஊர் பொண்ணுங்களுக்கு எல்லாம் கலப்பு திருமணம் பண்ணி வைக்கிறவங்க பெருந்தன்மை உங்க பொண்ணு விஷயத்துல இருக்குமா? எப்படி? எதுக்குப்பா சுத்தி வளைச்சு மூக்க தோணும்? நான் ஸ்ட்ரைட்டாவே பாயிண்ட் பிடிக்கிறேன். உன் பொண்ணு எனக்கு பஞ்சாதி ஆக முடியுமா? எதுக்கா சைக்கிள் காத்தடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க? அவரே பஞ்சரான டியூப் மாதிரி தொங்கி போய் கிடக்குறாரு. எதுல விட்டேன்? உன் பொண்ணு என்ன லவ் பண்றா, நான் அவளை லவ் பண்றேன். அதை நீ அலோவ் பண்ணுவியா? 10 பெரிய மனுஷன் நடுவுல கேவலப்படக்கூடாது. நீ என்ன பண்ணுவ? அப்பாலையா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுவேன். நான் என்ன பண்ணுவேன்? சரி, நமக்கு மாமனார் வீட்டுல ஃபர்ஸ்ட் நைட் தான் போல இருக்குன்னு குஜால் ஆயிடுவேன். திருமணம் நீ என்ன பண்ணுவ? போலீஸ்காரன்ட்ட புடிச்சு கொடுத்து நம்மள மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். இந்த கதையே நம்மளாண்ட நடக்காதுமா. ஊரறிய உலகம் அறிய உன் பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டணும். அப்படி இல்லன்னா நான் ஏற்கனவே கட்டி வச்சிருக்கேன் பாம். இத ஒரு அமுக்கு அமுக்குன. எதுக்கே ஓடுறீங்க? இப்ப 1 2 10 எண்ணுவேன். அதுக்குள்ள ஒத்துக்கல, நான் மாமனார் இல்லாத மாப்பிள்ளை ஆயிடுவேன். ஓகே? 1 2 3 4 5 6. அவரை மேல வர சொல்லுங்க. பாத்தியா ஐயா மரியாதையா? கைவீசம்மா, கைவீசு. இத பாருங்க தம்பி. தம்பியா? நீங்க தம்பினா உடனே நான் உங்களை அண்ணன் கூப்பிடணுமா? நீங்க மாமா, நான் மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, இத பாருங்க, நான் சொல்றதான் செய்வேன், செய்யறதான் சொல்லுவேன்.